ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு போலீஸ் கான்ஸ்டபிள், ஃபயர்மேன், ஜெயில் வார்டர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ப்ரௌசரில் TNUSRB அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்லேயே வந்து TNUSRB அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸும் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதனால் கிரியேட் நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை இதில் வந்து டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபில் பண்ணுறது எப்படி, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே வந்து ஒரு டைம் வந்து படித்து பார்த்துங்க. இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 15 வரலாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஆகஸ்ட் 15, 2022 வரல லாஸ்ட் டேட் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படியே படித்து பார்த்துட்டு கடைசிக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் டிக்ளரேஷன் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ட்டு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இதில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்லேயே வந்து இமெயில் ஐடி வந்து நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்கணும். அதாவது இமெயிலும் வெரிஃபை பண்ணணும், மொபைலும் வெரிஃபை பண்ணி ஆகணும். அதனால் வந்து இமெயில் ஐடி வந்து வேலிட் இமெயில் ஐடி யூஸில் உள்ளதை கொடுங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தது இப்போ வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி, அதாவது இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த கடத்தில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இமெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கையில் வச்சுருக்க நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்ததை இப்போ வந்து செல்ஃபோனுக்கு ஓடிபி வந்திருக்கோம். அந்த ஓடிபியை இந்த கடத்தில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. கொடுத்தது இப்போ வந்து மொபைல் ஓடிபியும் வெரிஃபை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேம், நம்மளுடைய நேம் வந்து, அதாவது யார் அப்ளிகண்ட்டோடைய நேம், அப்ளை பண்ணுறவங்களுடைய நேம், அவங்களுடைய நேமு இனிஷியல் வந்து செப்பரேட்டாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இனிஷியல் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது இதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 8 to 12 கேரக்டர்ஸ் இருக்குன்னா, அதாவது A to Z வரல வந்து லெட்டர்ஸ் இருக்கணும். அதில் வந்து 1 அப்பர் கேஸ், 1 லோயர் கேஸ், இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி நம்பர்ஸ் ஏதாவது வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து உங்களுடைய நேமு, அதாவது நேமில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக வச்சிங்க, மற்றதெல்லாம் வந்து ஸ்மாலில் வச்சுட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயரை வந்து கடைசியாக என்ட்ரு பண்ணிங்க. அதாவது சிம்பிளாக வச்சிங்க, ஈஸியாக வச்சிங்க. அதாவது 8 to 12 கேரக்டர்லேருந்து தான் இருக்கணும். நேம் லாங்காக இருந்துச்சுன்னா பாதியை வந்து ஷார்ட்டாக வச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா பார்த்து கீழே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும். யூசர் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த யூசர் ஐடி அதில் வந்து டிஸ்பிளேயில் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த யூசர் ஐடி வந்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணிங்க. பாஸ்வேர்டு வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து 1 by 1 வந்து படித்து பார்த்துட்டு கடைசியில் வந்துடுங்க. வந்ததும் டிக்ளரேஷன் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து இதில் வந்து உங்களுடைய பெயரை வந்து கெசட்டில் வந்து மாற்றிருந்தீங்க அப்படின்னா அதை அரசிதழில் வந்து அறிவிப்பு செய்துள்ளீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அரசிதழ், அதாவது உங்களுடைய நேமை மாற்றி நீங்கள் வந்து அரசிதழில் வந்து அறிவிப்பு செய்திருந்தீங்க அப்படின்னாக்கா வந்து எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இதில் மொபைல் நம்பர்லாம் ஏற்கனவே நம்ம என்டர் பண்ணியிருப்போம், அதெல்லாம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த கேலண்டரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா டைரெக்டாக வந்து டைப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலே ஃபீமேலாங்கிறத செலக்ட் பண்ணிங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமண நிலை, மேரீடா இல்லை அன்மேரிடாங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, இது உங்களுடைய 10th டிசியில் இல்லை 12th டிசி, அதை லாஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்களோ அடுத்தனுடைய டிசியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுடைய பாடியில் வந்து பார்த்துங்க. அதில் வந்து எங்கே வந்து மச்சம், தழும்பு இது மாதிரி எது இருக்குதோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. 2 கேட்டிருக்காங்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, அதை வந்து 2 என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது ஆதார் நம்பர் வந்து மேண்டட்டரி கிடையாது. கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கொடுக்காமலே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதை ஃபாதருடைய இனிஷியல் வந்து செப்பரேட்டாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் டைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மதர் நேம், அவங்களுடைய இனிஷியல். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து ஏற்கனவே நம்ம என்டர் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தோம், அதனால் இமெயில் ஐடி இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ரிலீஜியன்,
என்ன மதம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்தீங்கன்னா ஓசி அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துடும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. இது வந்து ஓசிங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து சேஞ்ச் பண்ண இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதனுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து என்ன கம்யூனிட்டி, யார் இஷ்யூ பண்ணது, என்ன டேட்டில் இஷ்யூ பண்ணாங்கிறது வந்து கீழே வந்து என்டர் பண்ணணும். இப்போ வந்து கம்யூனிட்டி நம்ம செலக்ட் பண்ணோன்னா கீழே வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டு, பின்கோடு. இதே தான் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேம் அப்படின்ட்டு பாருங்கள், சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அதை வந்து டிக் பண்ணிங்க. இல்லை வேறு அப்படின்னாக்கா செப்பரேட்டாக வந்து கீழே அப்படியே டைப் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உட்பட்ட காவல் நிலையம் வந்து என்ன காவல் நிலையம் வருது அந்த காவல் நிலையத்தை வந்து இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். காவல் நிலைய நேம் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கல்வி மற்றும் விளையாட்டு அல்லாத செயல்பாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாரணருக்கான ஜனாதிபதி விருது பெற்றுள்ளீர்களான்னு கேட்குறாங்க. விருது பெற்றிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் எழுத்து தேர்வுக்கான மாவட்டம், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எழுத விரும்புகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பதவி முன்னுரிமை, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு 2 IIPC-AR, அதுக்கப்புறம் TSP, அதுக்கப்புறம் ஃபயர்மேன், ஜெயில்வார்டர், இந்த 4 வகையான போஸ்ட் வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த போஸ்ட் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த போஸ்ட்டு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் வைஸாக 1 by 1 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அகடமிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணால் இதுவரையிலும் நம்ம ஃபில் பண்ணது எல்லாமே பர்சனல் டீட்டெயில் தான். மேலே இருக்குது பாருங்கள், இத்தனை ஸ்டெப்பு நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும். இது வந்து பார்க்குறது தான் வந்து ரொம்ப லாங்காக தெரியும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் ஏஜ் வந்து அவங்க கேட்டிருக்க ஏஜுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து 10th அப்படின்னாக்கா 10th மட்டும் கொடுத்துட்டு 10th டீட்டெயில் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நேம் ஆஃப் த ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து எப்போ பாஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம், அதாவது ஸ்கூல் நேம் கிடையாது, நேம் ஆஃப் த போர்டு, எந்த போர்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து தேர்வு, அதாவது தேர்ச்சி பெற எத்தனை முறை முயற்சி தேர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரே டைமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 0ன்னு போட்டால் போதும். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் 1, 2 அப்படிங்கிறத வந்து போடுறதா மாதிரி இருக்கும். ஒரே டைமில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 0 போட சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க கவனமாக. இதே மாதிரி வந்து நீங்கள் அதிகபட்சமாக வந்து வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ வந்து 10th அப்படின்னா 10th மட்டும் தான் இதில் ஓப்பன் ஆகும். வேறு வந்து யூஜி அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா 10th 12th டிப்ளமோ யூஜி இந்த பாக்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும். இதில் நீங்கள் எது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். டிப்ளமோ இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டை டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா தான் படித்து டிக் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட்டு இங்கே ஓப்பன் ஆகும். அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில், அதாவது ஏதாவது குற்ற வழக்கு ஏதாவது பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அப்லோடு ஃபோட்டோன்னு இருக்குது. அடுத்தது இப்போ வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி அப்லோடு பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 11 KB இருக்கணும், மேக்ஸிமம் 30 KB இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து JPG, JPEG, PMP, PNG இந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஆனால் இமேஜாக தான் இருக்கும், இமேஜ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும். இதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோடு பண்ணால் இது அதே மாதிரி தான். சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுங்க. அப்லோடு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கோட்டா/ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அதாவது இதில் வந்து விளையாட்டிற்கான இடஒதுக்கீட்டு, அதாவது விளையாட்டிற்கான இடஒதுக்கீட்டு பயனை பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் கொடுத்தீங்க, இல்லைன்னா நோ கொடுத்தீங்க.
இதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினரா அல்லது தற்போது பணியில் உள்ளீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்க முன்னுரிமை பயனை பெற விரும்புகிறீர்களான்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துங்க. அதாவது நீங்கள் ஏதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க, சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துங்க. தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு 20% வந்து இடஒதுக்கீட்டில் வந்து கொடுக்குறாங்க. அதனால் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து செலக்ட் பண்ணிங்க, எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மார்க்கு, சிறப்பு மதிப்பெண்கள். இதில் வந்து தேசிய மாணவர் படையில் வந்து சான்றிதழ் வைத்துள்ளீர்களான்னு கேட்குறாங்க. அதாவது NCC, அதுக்கப்புறம் NSS, அதுக்கப்புறம் வந்து விளையாட்டிற்கான சிறப்பு மதிப்பெண்களை பெற விரும்புகிறீங்களா. இதெல்லாம் எஸ்ன்னா எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்ட், அதாவது சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த PSTM சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து 1, 2, 3, 4 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு டாக்குமெண்ட் அப்படின்றப்போ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே என்னென்ன டீட்டெயிலாக, அதாவது இப்போ டிகிரி அப்படின்னாக்க டிகிரி வரையிலும் உள்ள டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோடு பண்ண சொல்லுவாங்க. அதாவது 10th, 12th, கிராஜுவேட்டு இதெல்லாம் வந்து அப்லோடு பண்ண சொல்லுவாங்க. வெறும் 10th மட்டும் அப்லோடு பண்ண சொல்லுவாங்க. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். PSTM சர்டிஃபிகேட் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து அப்லோடு பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி அப்லோடு பண்ணுறது அப்படின்னாக்கா அப்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்ட்டு பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறது வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இதில் இதுக்கான ஃபைல் சைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 30 KBலேருந்து 600 KB வரையிலும் இருக்கலாம். ஃபைல் ஃபார்மேட் வந்து PDF, JPG, PNG இந்த ஃபார்மேட்லாம் வந்து அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்க சைஸுக்குள்ளே ஸ்கேன் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு பாருங்கள், செக் பாக்ஸ் அதை டிக் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுங்க. அப்லோடு கொடுத்தது இப்போ வந்து என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபைலுக்கு அந்த நேம் வந்து இங்கே காமிக்கும். ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி க்ரீனில் வந்து நேம் இருக்கும், டிக் வந்துடும். இதே மாதிரி வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அப்லோடு பண்ணி முடிச்சுருங்க. அப்லோடு பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியூ. இப்போ நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே ப்ரிவியூவில் காமிக்கும். அதை 1 by 1 வந்து தரவாக செக் பண்ணிங்க. செக் பண்ணது கடைசியாக வந்து டாக்குமெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெரிஃபை பண்ணலாம். அதாவது ப்ளீஸ் வெரிஃபை த அப்லோடட் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு பாருங்கள். இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா இந்த லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலர் லெட்டர்ஸில் கீழே அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ ஆதார் அப்படிங்கிறதுக்கு நேராக கிளிக் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஆதாரை வந்து காமிக்குது. நம்ம வந்து அப்லோடு பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதான் இப்போ வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்துடும். இதே மாதிரி தான் எல்லா டாக்குமெண்ட் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதாவது வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். எல்லாமே இப்போ வந்து இது ப்ரீவியூ ஸ்டேஜ். அதனால் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து படித்து பார்த்துட்டு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா பேக்கில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணலாம். இல்லை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம். அதாவது இதில் பேக்கில் போய்ட்டு எடிட் பண்ணுறது இருக்காது. அந்தந்த ஸ்டெப் வந்து இங்கேயே இருக்கும். எடிட் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி இருக்கும். எடிட்னா எடிட் இங்கே நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து எடிட் பண்ணமோ அதை எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டிக்ளரேஷன் வரும். இதை வந்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பேமெண்ட் பேஜ் போய்டுது. இதுக்கான பேமெண்ட் வந்து இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்துடும் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த அமௌண்ட் வந்து ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேங்க் பேஜுக்கு அந்த பேங்க் வெப்சைட்டு போகும். அதில் வந்து கார்டு இல்லை வந்து நெட் பேங்கிங் ஏதோ ஒரு ஆப்ஷன் கேட்குற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கார்டு கொடுக்குறோம் அப்படின்னா கார்டு டீட்டெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை சப்மிட் பண்ணோம் அப்படின்னாக்க கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அப்படின்னு வந்துடும். அதாவது பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க தேங்க்யூ யுவர் பேமெண்ட் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்டு யுவர் ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது மாதிரி வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் காமன் ரெக்ரூட்மெண்ட் 2022 வந்துடும். இப்போ வந்து இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசீப்ட் அப்படின்னு இருக்குது. இதை ஒவ்வொன்றா நம்ம வந்து கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இதோட வந்து ஃபார்ம் ஃபில் அதாவது இதுதான் வந்து
போலீஸ் கான்ஸ்டபிள், ஃபயர்மேன், ஜெயில் வார்டர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.